மௌனமான நல்லவர்கள் காரணமா? செயல்படும் தீயவர்கள் காரணமா சமூகத்தின் சிக்கல்களுக்கு? ஒரு சிறிய பட்டிமன்ற உரை. அன்பிற்கினிய நடுவருக்கும் மதிப்பிற்குரிய எதிர் அணியினருக்கும் என் அன்பு மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பேசும் தலைப்பு மனசை குத்தும் ஒரு கேள்வி. சமூகத்தில் நடக்கும் அநியாயங்களுக்கு காரணம் யார்? செயல்படும் தீயவர்களா அல்லது மௌனமாக இருக்கும் நல்லவர்களா? தீயவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக செயல்படுகிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்கள் முன்னேறுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள்? அவர்கள் பார்க்கிறார்கள், வருந்துகிறார்கள், பின்னால் பேசுகிறார்கள். ஆனால் முன் வந்து நிற்பதில்லை. ஒரு அநியாயம் நடக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? இது நமக்கு சம்பந்தம் இல்ல என்று விலகுகிறோம். ஒரு ஊழல் நடக்கிறது. எல்லோரும் அப்படித்தான் என்று சமரசம் செய்கிறோம். ஒரு தவறு நடக்கிறது. நான் மட்டும் பேசினா என்ன ஆகும் என்று மௌனமாகிறோம். அன்புடையவர்களே, தீயவர்கள் சமூகத்தை கெடுப்பார்கள். ஆனால் நல்லவர்கள் மௌனமாக இருந்தால் அது அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்குச் சமம். ஒரு தீப்பொறி வீடு எரிக்காது. ஆனால் அதை அணைக்காமல் விட்டால் முழு நகரமே எரியும். நாம் நல்லவர்கள் என்று பெருமை பேசுவது எளிது. ஆனால் நல்லதைக் காக்க குரல் கொடுப்பதுதான் கடினம். நாம் எப்போதும் சொல்வோம், இந்த நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. ஆனால் நாம் நல்ல குடிமகனாக குரல் கொடுக்க தயாரா? மௌனம் சில நேரம் பொன்னாக இருக்கலாம். ஆனால் அநியாயத்தின் முன் மௌனம், அது பாவம். இன்று சமூகத்தில் பிரச்சனைகள் அதிகம். அதற்கு காரணம் தீயவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்கள் பேசாததுமே. ஒரு மாணவன் அநியாயம் பார்த்தால் பேச வேண்டும். ஒரு பெண் அநியாயம் பார்த்தால் நிற்க வேண்டும். ஒரு இளைஞன் தவறு பார்த்தால் எதிர்க்க வேண்டும். அப்போதுதான் சமூகம் மாறும். முடிவாக நான் சொல்ல விரும்புவது, தீயவர்கள் செயல்படுவது ஆபத்து இல்லை. நல்லவர்கள் மௌனமாக இருப்பதுதான் ஆபத்து. நாம் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக இருந்தால் நாளை நம்ம குழந்தைகள் நம்மை கேட்கும், அப்போ நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அந்த கேள்விக்கான பதிலை இன்று நாம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.